Hi friends, welcome to Tilaka Home. Tilaka Home channel இன்னும் நீங்க subscribe பண்ணலைனா கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை மறக்காம press பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிடுங்க. அப்பதான் நான் future-ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே notification-ஆ கிடைக்கும். இந்த வீடியோல நம்ம வீட்லயே எப்படி manicure பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். மெனிக்யூர் வந்து எதுக்கு பண்ணணும் நம்ம டெய்லி வந்து நம்ம கையெல்லாம் நீட்டாக தானே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு மெனிக்யூர் பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து மெனிக்யூர் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசனை ஷேர் பண்ணிக்கிறேன் மெனிக்யூர் பண்ணுறதுனால நம்ம கையில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஃபங்கஸ்லாம் நம்ம கையில் இருக்கும் ஸோ அதில் அந்த மெனிக்யூர் மூலமாக ரிமூவ் ஆகுது ஸோ டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நியூ செல்ஸ் வந்து க்ரோத் ஆகுது இதனால நம்ம கை வந்து எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெனிக்யூர் பண்ணும்போது நம்ம கையில் வந்து ஜென்டலாக வந்து ஒரு மசாஜ் கொடுக்குறோம் இதனால் வந்து நம்ம கை சுற்றி அந்த ஜாயின்ஸ்க்கு நடுவில் உள்ள பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் ஈவனாக நடக்குது அடுத்து தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெனிக்யூர் பெடிக்யூர் ஒரு ஃபேஷியல் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம மைண்ட் லெவலில் நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் இல்லை ரொட்டீன் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு பிரேக் இல்லை அந்த மாதிரி நினைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிடுவீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்த் லெவல்லையும் மைண்ட் லெவல்லையும் நம்மளுக்கு இந்த மெனிக்யூர் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால் மெனிக்யூர் வந்து கண்டிப்பாக யாருனாலும் செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடும் நம்மளுக்கு வந்து கை மூலமாக தான் போகுது கை வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அது மூலமாக கூட இன்ஃபெக்ஷன் ஆகி டிசீஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம கையை எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி மெனிக்யூர்லாம் அப்பப்போ செஞ்சுக்கோங்க ஸோ வாங்க இப்போ நம்ம மெனிக்யூர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வந்து வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எந்த ஷாம்புனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஷாம்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட் வாஷ் வச்சுருப்பீங்கள்ல அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு கையும் அதில் நல்லா சோக் பண்ணி வைங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் நம்மகிட்ட இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க மெயினாக வந்து விரலுக்கு நடுவில் உள்ள இடம் நகத்தை சுற்றிலாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க அங்கே தான் நம்ம கண்ணுக்கே தெரியாத அழுக்குகள்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அது ரிமூவ் ஆகிடும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோன்னா சோக் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம கையை அதுக்கு வந்து அதே மாதிரி இந்த பவுலில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க அரை மூடி லெமனை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அந்த லெமனோட தோடையுமே அந்த வெந்நிக்குள்ளேயே போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ரெண்டு கையையும் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க 5 நிமிஷம் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் தோல் அதில் போட்டிருக்கோம் இல்லையா அதை எடுத்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் நம்ம கை விரலுக்கு நடுவில் நகத்தை சுற்றிலாம் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம கையில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வந்து கையை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து சாஃப்டான டவல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸுக்குனாலும் சரி எங்கேனாலும் ஒரு சாஃப்டான டவல் யூஸ் பண்ணி தொடச்சிக்கோங்க ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற அழுக்கு டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கையில் இருக்கிற டேனை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேக் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு என்ன எடுத்துருக்கு வச்சுருக்கேன்னா 3 ஸ்பூன் அரிசி மாவு 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் அரை மூடி லெமன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் 3 ஸ்பூன் அரிசி மாவு 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் உங்ககிட்ட ஆலோவேரா செடியாக இருக்குது அப்படின்னா அதை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு விட்டமின் இ கேப்சியூலும் எடுத்துக்கோங்க அப்புறம் அரை மூடி லெமன் இப்போ நான் வந்து கடையில் வாங்கியிருக்கிற அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறதுனால அதில் ஏற்கனவே வந்து அது வந்து ஆட் பண்ணியிருக்கும் அதனால் எடுத்துக்கல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம கையில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போதே ஸ்க்ரப் பண்ணிகிட்டே அப்ளை பண்ணுங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம உள்ளங்கை கை விரலுக்கு நடுவில் நகத்தை சுற்றிலாம் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம்
5 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்பவும் போல் நார்மல் வாட்டரில் நம்ம கையை கழுவி எடுத்துடலாம். ஸோ நான் இப்போ கழுவிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் கையோட அந்த கலர் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணும் ஸ்கின்னுக்கு. அப்புறம் நம்ம சம்மர் டைம் இப்போது வெளியில் போனோம் அப்படின்னா அந்த சன்லேருந்து வர அந்த யூவி ரேஸ்லேருந்துலாம் அந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நான் நல்லெண்ணெய் தேய்ச்சிருக்கேன். உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் இ ஆயில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் நெயில் பாலிஷ் போட போகிறேன். அதுக்கு வந்து ஐடெக்ஸ் டாஸ்லரோட பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அதை நெயிலில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மெனிக்யூர் முடிஞ்சுது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஒரு எடுத்துக்கும். நீங்கள் வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கை வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ ஆஃப்டர் மெனிக்யூர் பாருங்கள், ஸ்கின்னோட டோன் வந்து ஒன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.